ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ இதில் சிக்கன் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. எல்லா சிக்கனையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு ஒரு தட்டை வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. சிக்கன்ல இருந்து தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடி எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம். எனக்கு உப்பு பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுனால நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக ஒரு தட்டை வச்சு மூடிடலாம். இப்போ ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு திருப்பி தட்டை போட்டு மூடிடலாம். சிக்கன் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். பாருங்கள், சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கலந்து விட்டுக்கலாம். பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.